அண்மைச் செய்தி. தமிழகத்தில் ஒரு தலித் முதலமைச்சர் ஆக வேண்டும் என ஆளுநர் பேசியது தலித்துகளை அபகரிக்கும் சூழ்ச்சி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசியிருக்கிறார். அதனை பார்க்கலாம். ஆளுநர் RN ரவி அவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரு அரசியல்வாதியாகவே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். ஆளுநர் என்கிற பொறுப்பை மறந்து அவர் பேசுவதும் செயல்படுவதும் நீடிக்கிறது. தலித்துகளை வலதுசாரிகளின் பக்கம் கவர்வதற்காக, குறிப்பாக RSS BJP தரப்பை நோக்கி ஈர்ப்பதற்காக அடிக்கடி அவர் தலித்துகளை பற்றியும் பேசுகிறார். தலித் ஒருவர் முதல்வராக வேண்டும் என்பது அப்பாவி தலித்துகளை வளைத்து போடுவதற்கான ஒரு சூது சூழ்ச்சி. இதில் ஒருபோதும் தமிழ்நாட்டை சார்ந்த தலித்துகள் ஏமாற மாட்டார்கள் என்பதை ஆளுநருக்கு தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். திடீரென்று சுவாமி சகஜானந்தாவுடைய நிகழ்வுகளில் பங்கேற்பதும், தலித்துகளை பற்றி கரிசனமாக பேசுவதும், தலித்துகள் முதல்வராக வேண்டும் என்பதும் ஒரு திட்டமிட்ட வலதுசாரி அரசியல் நாடகம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. சமூக நீதி சமத்துவம் என்று பேசுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுநர் அவர்களை தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருவதனால் அவர் ஆதிதிராவிட மக்களிடமிருந்து விடுதலை சிறுத்தைகளை அந்நியப்படுத்த வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு இதை பேசுவதாக நான் கருதுகிறேன். அவருடைய முயற்சி பலிக்காது. தமிழகத்தில் ஒரு தலித் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஆளுநர் பேசியிருந்த நிலையில் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பதிலளித்திருக்கிறார். இது முழுக்க முழுக்க வலதுசாரிகள் பக்கம் தலித்துகளை இழுக்கக்கூடிய ஒரு செயல் என்றும், இதுபோன்ற செயல்களில் ஆளுநர் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அதேபோன்று பாசிச அரசியலை நோக்கி சீமான் நகர்வதாகவும் அவர் தன்னுடைய பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். இல்லாத ஒரு அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இப்போது பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன வந்தது? பெரியாரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஒன்றும் புரியவில்லை. பாஜக ஆதரவாளர்களின் வாக்குகளை பெறுவதற்காக ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக அவர் இந்த உத்தியை கையாளுகிறாரா என்ற ஐயமும் எழுகிறது. தந்தை பெரியார் சனாதன எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார். அவருடைய காலத்திலேயே, சமகாலத்திலேயே அவரை வீழ்த்துவதற்கு பார்ப்பன, பனியா, உயர்சாதி அமைப்புகள் மிக கடுமையாக அவரை விமர்சித்தார்கள், வீழ்த்த முயற்சித்தார்கள். முடியவில்லை. அவர்கள் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே வேளையை இவர் செய்கிறார் என்றால் இவர் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளரா என்ற கேள்வி எழுகிறது. அவர் செய்யும் அரசியல் அதிர்ச்சி அளிக்கிறது. யாருக்கு துணை போகிறார்? தமிழ் தேசியம் என்கிற பெயரால் தமிழர்களுக்கு எதிரான அரசியலை ஏன் செய்கிறார் என்கிற கேள்வி எழுகிறது.